அனைவருக்கும் வணக்கம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை, பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை ஆகிய பரீட்சைகளை நடாத்துவது தொடர்பான விடயங்களோடு இன்று நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். 2025 ஆண்டுக்குரிய கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை ஏற்கனவே நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நிறைவு செய்யக்கூடிய விதத்திலே திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அதிலே முதல் 15 நாட்களுக்கான பரீட்சைகள் நடாத்தி முடிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் கூட எஞ்சிய 7 நாட்களுக்கான பரீட்சையை நடத்த முடியாது போனது. அதே போன்று பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடாத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அதனையும் நடாத்த முடியாது போயிருந்தது. அவற்றுக்காக மீளவும் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய நேர அட்டவணைக்கு அமைவாக அந்த பரீட்சைகளை நடாத்துவது தொடர்பாக இன்றைய நாளிலே நாங்கள் கருத்துக்களை பகிர இருக்கிறோம். விசேடமாக இந்த பரீட்சையோடு தொடர்புபட்ட விதத்திலே பரீட்சை பணிகளிலே ஈடுபட்ட மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், பிராந்திய சேகரிப்பு நிலைய அலுவலர்கள், அதேபோன்று பாடசாலை அதிபர்கள், ஏனைய பரீட்சை பணிக்குழுவினர், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும், அதேபோன்று இலங்கை போலீஸ், முப்படையினர், இடர் முகாமைத்துவ நிலையத்தினர், மின்சார சபை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாட்டிலே ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு சவால் நிலைகளை இந்த பரீட்சை சந்தித்த பொழுதிலும் கூட பரீட்சை வினாப்பத்திரங்கள், விடைத்தாள்கள் ஆகியவற்றுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத விதத்திலே மீளவும் பரீட்சை திணைக்களத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே இந்த அத்தனை தரப்பினரும் பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்திருந்தார்கள். விசேடமாக இந்த இடத்திலே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, கொத்மலையிலே ஒரு பரீட்சை இணைப்பு நிலையத்தின் உதவி இணைப்பாளராக கடமையாற்றிய திருவாளர் டொனால்ட் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இந்த காலநிலை சீர்கேட்டின் காரணமாக அவர் இழந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட பரீட்சை பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்திருந்தமையை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அவர்களுடைய குடும்பத்துக்கு நமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே 2025 ஆண்டிலே திட்டமிடப்பட்டிருந்த பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடாத்துவதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாடளாவிய ரீதியிலே 1665 நிலையங்களிலே இந்த பரீட்சை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் எஞ்சிய 7 நாட்களுக்கான பாடங்கள் நடாத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பாடங்கள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியிலே 7 நாட்கள் இந்த பரீட்சைகள் நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த 7 நாட்களுக்கான நேர அட்டவணையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நேர அட்டவணையில் இருந்த பாட ஒழுங்குகளுக்கு ஏற்பவே அதே நாட்கள் தொடர்கின்றன. விசேடமாக கடந்த நேர அட்டவணையிலே வெள்ளிக்கிழமை ஒன்றிலே இடம்பெற இருந்த ஒரு பாடம் இந்த புதிய நேர அட்டவணையின்படி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அது வெள்ளிக்கிழமை நாளிலே திட்டமிடப்பட்டிருந்தமையினாலே அந்த பாடம் மாலை வேளையிலே 2 மணிக்கு ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன. இம்முறையும் அதே நேரத்திலேயே ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏனென்றால் சில வேளைகளில் இந்த பாடத்துக்கு தோற்றுகிற பரீட்சார்த்தி தனது மாலை வேளைக்கான பாடம் 2 மணிக்கு ஆரம்பிக்கும் என்ற எண்ணத்தோடு பரீட்சை நிலையத்துக்கு வருவதன் மூலம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்ற எதிர்பார்க்கையிலே அந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த பரீட்சையை பொறுத்தளவிலே இந்த 7 நாட்களுக்கான உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பாடங்கள் 2086 நிலையங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இவற்றை இணைப்பாக்கம் செய்வதற்காக 325 இணைப்பு நிலையங்கள், 32 பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஊடாக இந்த பரீட்சைக்கான இணைப்பாக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. பரீட்சையிலே பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த பரீட்சைக்காக இந்த நாட்களிலே தயாராவதற்கான முன்னாயத்தத்தை செய்து கொள்வதற்காக டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியே இந்த பரீட்சை நடைபெறுவது தொடர்பான திகதிகள் பற்றி அறிவித்திருந்தோம். கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த பரீட்சார்த்திகளுக்காக அவர்கள் தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான காலம் வழங்கப்பட்டிருந்தது. இதுவரையிலே பெரும்பாலான பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தம்மை தயார்படுத்தி இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பல்வேறு சிக்கல் நிலைமைகளுக்கு முகம் கொடுத்த பரீட்சார்த்திகளும் வெற்றிகரமாக எஞ்சியிருக்கின்ற பாடங்களுக்கு முகம் கொடுப்பதற்கான தைரியத்தை எல்லாம் வல்ல இறைவன் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அத்தோடு இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் சில நேரங்களிலே சீரற்ற காலநிலையோடு தொடர்பட்ட பாதிப்புகள் காரணமாக தமது ஆளடையாள பத்திரத்தை அவர்கள் இழந்திருக்கலாம்.
பரீட்சை திணைக்களம் அங்கீகரிக்கின்ற ஆளடையாள பத்திரங்களாக தேசிய அடையாள அட்டை, அதேபோன்று செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறது. இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். இவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்காத போது பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட மாட்டாது. இருப்பினும் கூட இந்த விசேட சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே ஏதேனும் பாதிப்புகள் காரணமாக தமது ஆளடையாள பத்திரத்தை யாரேனும் பரீட்சார்த்தி இழந்திருந்தால் அவருக்கு ஒரு விசேடமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வழங்குகிறோம். அந்த அடிப்படையிலே பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அவர் பாடசாலை அதிபர், வலயக்கல்வி பணிப்பாளர் ஆகியோரால் உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்களை இங்கே சமர்ப்பிக்கலாம். அதேபோன்று தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இருந்தால் அவர் வதியும் பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம அலுவலர், பிரதேச செயலாளர் ஆகியோர் உறுதிப்படுத்திய 2 புகைப்படங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அவற்றுள் ஒன்றை பரீட்சை எழுதுகிற காலப்பகுதியிலே அனுமதி அட்டையோடு இணைத்து பரீட்சை மேற்பார்வையாளரிடத்தில் அவர் கையளிக்க வேண்டும். மற்றையதை பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு நாளும் அந்த பரீட்சார்த்தி கொண்டு வந்து செல்ல வேண்டும். இருப்பினும் கூட இந்த பரீட்சார்த்திகள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இது பரீட்சை எழுதுவதற்காக பரீட்சை திணைக்களம் உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு விசேட ஏற்பாடே அன்றி பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடு அல்ல என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அவ்வாறு பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் இருந்தாலும் நீங்கள் பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை பெற்று அதனை பரீட்சை திணைக்களத்துக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று யாரேனும் ஒரு பரீட்சார்த்தி இந்த காலநிலை சீர்கேட்டுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் இருந்து பரீட்சைக்கு தோற்றுவதிலே உங்களுக்கு சீருடை சார்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்களுக்கு மட்டும் நாம் விசேடமான ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு வசதியான பொருத்தமான ஆடையிலே பரீட்சை நிலையத்துக்கு சென்று பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதனை விட தனியார் வகுப்புகளை பொறுத்தளவிலே பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பரீட்சை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஊடாக வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானியின் அடிப்படையிலே பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பதாக இந்த தனியார் வகுப்புகள் எந்த வடிவத்திலானதாகவும் அது இருக்கலாம், அவை தடை செய்யப்படுகின்றன. அந்த வகையிலே கடந்த 6ஆம் திகதி ஜனவரி மாதம் 6ஆம் திகதி நள்ளிரவு 12 மணியோடு தனியார் வகுப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதனை விட பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே பரீட்சார்த்திகள் நீங்கள் இந்த காலப்பகுதியும் கூட காலநிலையோடு தொடர்புபட்ட பல்வேறு சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை இருப்பதனாலே நேர காலத்தோடு நீங்கள் உங்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுங்கள். ஆக குறைந்தது அரை மணித்தியாலத்துக்கு முன்பதாக உங்களுடைய பரீட்சை மண்டபத்திலே உங்களுடைய இருக்கைகளிலே நீங்கள் சென்று அமர்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். அதன் மூலமாக பரீட்சைக்கு ஒரு பதட்டமின்றி நீங்கள் தோற்றுவதற்கான சூழல் சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படும். அதற்கும் மேலதிகமாக இலத்திரனியல் சாதனங்களை பொறுத்தளவிலே பரீட்சார்த்திகள் எந்தவித இலத்திரனியல் சாதனத்தையும் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே எடுத்து வருதல், தம்பசம் வைத்திருத்தல், தமக்கருகில் வைத்திருத்தல், பயன்படுத்துதல் ஆகியன 5 வருட பரீட்சை தடைக்குரிய குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த பட்டியலிலே இலத்திரனியல் சாதனங்கள் என்று சொல்லுகிற பொழுது அது செல்லிட தொலைபேசியாக இருக்கலாம், வெறும் ப்ளூடூத் போன்ற சாதனங்களாக இருக்கலாம், ஸ்மார்ட் கைக்கடிகாரங்கள் போன்றவனவாக இருக்கலாம். இவை எதனையும் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதனை விட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானி பத்திரிகை 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே பரீட்சார்த்திகளுக்கான அறிவுறுத்தல்களும் விதிமுறைகளும் என்பதன் கீழே 17வது உரிப்புரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரீட்சார்த்திகள் இலத்திரனியல் சாதனங்கள் எதனையும் பயன்படுத்தவில்லை என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகிற முழு காலப்பகுதியிலும் தமது முகமும் காதுகள் இரண்டும் திறந்த நிலையில் பரீட்சைக்கு தோற்றுதல் வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் இந்த விடயத்தில் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும். இதற்கு முரணாக செயற்படுகிற பரீட்சார்த்திகளுடைய பெறுபேறுகள் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதனையும் விட காலநிலை சீர்கேட்டின் காரணமாக தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை காரணமாக ஒரு பரீட்சார்த்திக்கு தான் தோற்றுகின்ற மத்திய நிலையத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குமேயானால் அவர்கள் தமது பாடசாலை அதிபர்களூடாக அல்லது தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக இருந்தால் தமது பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலை அதிபர்கள், வலயக்கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக முன்கூட்டிய பரீட்சை திணைக்களத்துக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே உங்களுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். தவிரவும் கூட இந்த காலப்பகுதியிலே காலநிலை சீர்கேடு தொடர்பான பல்வேறு அறிவித்தல்களை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஏற்ற விதத்திலே எந்தவித பாதிப்பும்
ஏற்படாத விதத்திலே மிக கவனமாக நீங்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மிக கவனமாக பரீட்சைக்கு தோற்றுங்கள், மிக நிதானமாக தோற்றுங்கள். வெற்றிகரமான பெறுபேறுகளுக்காக, வெற்றிகரமாக பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்காக பரீட்சை திணைக்களம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. வெற்றிகரமான பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.